பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஒரு வே ப்ரோட்டீன் நாக் ப்ரோவில் 37 கிராம் ஸ்கூப்பில் வந்து 26 கிராம் வந்து ப்ரோட்டீன் செகண்ட் மந்த்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுமா. ஆமாம், 37 கிராம் ஸ்கூப் சைஸு. இதில் ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். என்ன ஆச்சுன்னா லைட்டாக கேஸ் ட்ரபிள் ஆகிற மாதிரி இருந்துச்சு. ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் அப்படியே கலர் மாறுது, திக்காக இருக்குது, நல்லா சுகரும் கம்மியாக தான் இருக்குது, திக்காக இருக்குது. டேஸ்ட் வைஸ் எந்த குறையும் இல்லை, மிக்சபிலிட்டியும் நல்லா இருக்குது. லைட்டாக இந்த டைமடைஸ் குடிக்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஆனால் இதை விட இது சூப்பராக இருக்குது. சீப் அண்ட் பெஸ்ட்டு வே ப்ரோட்டீன் எது அப்படின்னு நம்ம கேட்கும்போது நாக் ப்ரோ வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டு நல்லா இருக்குது. ஆனால் சில பேர் இது வந்து சுகர் தான் அதிகமாக இருக்குது, நல்லா இல்லை அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. இப்போ ஃபஸ்ட்டு டைமாக நான் வந்து நாக் ப்ரோ ஆர்டர் பண்ணியிருக்கேன். இந்தியன் ப்ராடக்ட்டை ஃபஸ்ட்டு டைமாக நான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அமேசானில் ஆர்டர் பண்ணி வந்திருக்கு. இன்றைக்கி வந்து நம்ம நாக் ப்ரோவில் வந்து ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். இது வந்து வெறும் 1/2 kg தான். ஆக்சுவலி எம்ஆர்பி வந்து 1400 போட்டிருக்காங்க. இப்போ நான் செக் பண்ணேன், ஒரு 800 அண்ட் சம்திங் 900 கிட்ட வந்து இப்போ காமிக்குது. நான் வாங்கும்போது இது 779 அந்த ப்ரைஸ்க்கு நான் வாங்கினேன். ஏன்னா அது அமேசான் டே ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. இதில் வந்து நம்ம பார்த்தோன்னா ஒரு ஸ்கூப் வந்து 37 கிராம்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 14 சர்விங் இருக்குது. ஒரு ஸ்கூப் வந்து 37 கிராம்ஸ், அரை கிலோ வந்து 14 டைம் வந்து நமக்கு வரும். ஒரு நாளைக்கு ஒரு ஸ்கூப் எடுத்தால் 14 நாளைக்கு வரும். இதில் வந்து நமக்கு ப்ரோட்டீன் வந்து எவ்வளோ இருக்குது, 37 கிராம் ஸ்கூப்பில் வந்து 26 கிராம் வந்து ப்ரோட்டீனு. அப்புறம் கார்போஹைட்ரேட்டு, சுகரு, சேச்சுரேட்டட் அது, சோடியம், கால்சியம், எசென்ஷியல் அமினோ ஆசிட், பிசிடபிள்யூ, நான் எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ், கண்டிஷனலி எசென்ஷியல் அமினோ ஆசிட், நிறைய இன்க்ரீடியன்ஸ் இருக்குது. அதான் இது சீப்பான, நம்ம சீப்பாக வாங்குகிறோம். இந்த ரேட்டுக்கு வந்து 37 கிராமில் நமக்கு 37 கிராம் ஸ்கூப்பில் வந்து நமக்கு 26 கிராம்ஸ் வந்து ப்ரோட்டீன், மிச்சம் 11 கிராம்ஸ் வந்து நமக்கு ஃபில்லரு. ஓப்பன் பண்ணி ட்ரை பண்ணி பார்ப்போம். ஏற்கனவே இதுக்கு முன்னாடி நான் டைமடைஸில் ஐசோ 100 வந்து துபாயிலேருந்து நம்ம ஃப்ரெண்டு வாங்கி வந்தார். இதில் ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். வேறு எந்த ப்ரோட்டீன்லையுமே இது வரைக்கும் நான் ஸ்ட்ராபெரி ட்ரை பண்ணதில்லை. ரொம்ப வருஷம் முன்னாடி ட்ரை பண்ணியிருக்கேன் சில ப்ரோட்டீன், அதெல்லாம் ஞாபகம் கூட இல்லை எனக்கு. இதுதான் கடைசியாக நான் எடுத்த ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர். இதுக்கும் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இது ஏற்கனவே அந்த ப்ரோட்டீனை பற்றி நிறைய வீடியோ போட்டிருப்பேன். இது இன்னைக்கு ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பேக்கிங்லாம் அப்படியே சூப்பராக இருக்குது. ஸ்கூப்பும் இதில் மேலேயே இருக்குது. அரை கிலோன்றதால கஷ்டப்பட்டு எடுக்க தேவையில்ல. இது பெரிய ஸ்கூப்னு நினச்சா பார்த்தா சின்னதாக தான் இருக்குது, ஒரு மீடியமாக இருக்குது. 37 கிராம் ஸ்கூப் சைஸு. ஒன்று போலவா 2 போலவாடா? நீ தான் சொல்லணும். 10வது போலியா? 2 பேர் இருக்கிறோம். 2 போலாம், 2 போட்டுக்கலாம். அது நாக் ப்ரோ வந்து நம்ம ஜிம்லேயும் சில பேர் வந்து நாக் ப்ரோ தான் எடுக்கிறேன், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி அப்படின்னு சொன்னார் ஒருத்தர். ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் அப்படியே கலர் மாறுது, வெள்ளையாகிறது அப்படியே ஸ்ட்ராபெரி கலர் வருது பாரு, காஞ்சி போன ஸ்ட்ராபெரி மாதிரி வருது கலரு. 2 ஸ்கூப் போட்டிருக்கோம். ஒரு ஸ்கூப் வந்து 200 ml வந்து தண்ணி போட சொல்லிக்கிறாங்க போல. நல்ல சரியான ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் மாதிரி வந்துச்சு. பார்க்கறது ஃபஸ்ட்டு கலர் லைட்டாக மாறல, ரோஸ் மில்க் மாதிரி இருக்குது பார்க்க. ரோஸ் மில்கே கொஞ்சம் லைட்டாக அப்படியே நீங்கள் சொன்னீங்களே நிறைய இருக்கும். வர எதுவுமே வரவே இல்லை, இதில் பக்காவாக மிக்ஸ் ஆகிடுச்சு. நல்லா திக்காக இருக்க மாதிரி இருக்குது. ஆமாம், தண்ணி ஊற்றணுமோ? இல்லை, நம்ம ஃபஸ்ட் டைம் தெரியும் பண்ணாங்க எப்படி இருக்கு. சூப்பராக இருக்குண்ணா, சூப்பராக இருக்கா. உண்மையிலே நம்ம மிக்ஸே குடிக்கிற ஃபீல் தான் கொடுக்கு. எவ்வளோ குடிச்சா? நிறைய குடிச்சிட்டியா? போதுமா? குடிச்சு கொடுங்க.
சுகர் அதிகமாலாம் இல்லை, மைல்டாக தான் இருக்குல்ல. சுகர் கம்மி. திக்காக இருக்குது, நல்லா சுகரும் கம்மியாக தான் இருக்குது, திக்காக இருக்குது. யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ரேட்டு இவ்வளோ ரேட்டு கம்மியில் ப்ரோட்டீன் வச்சா நல்ல விஷயம் தான். டேஸ்ட் வைஸ் எந்த குறையும் இல்லை, மிக்சபிலிட்டியும் நல்லா இருக்கு. நம்ம யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்லுவோம் எப்படி இருக்குன்னு. இதில் வந்து ஸ்ட்ராபெரி ஸ்மெல்லு தான் ஜாஸ்தியாக வரும். நல்ல ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும், பட் டேஸ்ட்டு அந்தளவுக்கு இருக்காது. இதேமாதிரி நிறைய நுர வரும், பிசு பிசுன்னு இருக்கும். லைட்டாக இந்த டைமண்ட் ஐஸ் குடிக்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஆனால் இதை விட இது சூப்பராக இருக்குது. நல்லா திக்காக, நல்லா டேஸ்ட் வைஸ் ரொம்ப ஸ்வீட்டாகவும் இல்லை, நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. டேஸ்ட் அடிச்சிக்க முடியாது. மேக்ஸ் ப்ரோ நல்லா தான் இருக்குது, டேஸ்ட் வைஸ் ஓகே. நீ என்ன சொல்கிறா? ஃபஸ்ட் டைம் குடிச்சாலும் சூப்பராக இருக்குது. போதும், மிஸ்டே ஒர்க் அவுட் போகலாமா? இன்னும் கொஞ்சம் லைட்டாக ஒரு 10 நிமிஷம். போடு. நம்ம லாஸ்ட்டு சண்டே மேக் ப்ரோவில் வந்து ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் வந்து ட்ரை பண்ணேன். நாங்கள் 2 பேரும் ட்ரை பண்ணோம். ஆளுக்கு ஒரு அதான் 2 ஸ்கூப் போட்டு ட்ரை பண்ணி பார்த்தோம். எனக்கு என்ன ஆச்சுன்னா லைட்டாக கேஸ் ட்ரபிள் ஆகிற மாதிரி இருந்துச்சு. அதே டைமோடைஸில் வர அதே மாதிரி லைட்டாக அந்த கேஸ் ட்ரபிள் மட்டும் லைட்டாக இருந்துச்சு, ரொம்பலாம் விஷயம் இல்லை. இது இவருக்காக தான் வாங்கியிருக்கோம். இவர் வந்து அன்றைக்கி எடுத்துன்னு போயிருக்காரு. நேற்று எடுத்தே இல்லையா? நேற்று ஜிம்முக்கும் வரல, இது எடுக்கவும் இல்லை. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் எடுத்திருக்காரு. சரி, இது நம்ம ஃப்யூச்சரில் இது யூஸ் பண்ணி பார்த்துட்டு இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். ஒரு லாஸ்ட் ஒரு 2 மாதம் ஆகுது இவர் ஜிம்மை ஜாயின் பண்ணி. ஆல்மோஸ்ட் ஒரு 10 கிலோ வெயிட் லாஸ் ஆகிருக்கு. இவர் வந்து ஃபஸ்ட்டு 1 மந்த் எந்த சப்ளிமெண்ட்டும் எடுக்கல. செகண்ட் மந்த்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணோமா? ஆமாம். இது எப்படி இருக்குது ரிசல்ட்டு? ஃபஸ்ட்டு வந்து ஸ்டாமினா இல்லாத மாதிரி இருந்துச்சு. ஆனால் இது நீங்கள் இது பண்ண உடனே இப்போ பரவாயில்ல. ஃபஸ்ட்டு 1 மந்த் நேச்சுரலாக ஒர்க் அவுட் பண்ணியிருந்தாரு. ஒழுங்காக ஜிம்முக்கே வர மாட்டார். வாரத்தில் எப்படியோ 2 நாள் லீவ் போட்டுருவார் போல, ஒரு நாள் அது மாதிரி போட்டுருவார். ஒர்க் அவுட் வந்தாலும் ஒரே டயர்டாக இருக்கிற மாதிரி அப்படியே சொல்கிற ஒர்க் அவுட் எதுவுமே பண்ண மாட்டார். சரி, 1 மந்த் கழித்து இந்த ப்ரீ ஒர்க் அவுட் வாங்கி கொடுத்ததால இதை குடிச்சிட்டு கொஞ்சம் கண்டினியூஸாக அந்த ஜிம்முக்கு வந்துட்டு இருந்தேன். கரெக்டாக நல்ல ஓரளவுக்கு ரிசல்ட்டும் நல்லா இருந்தது. இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 10 கிலோ கிட்ட வெயிட் லாஸ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் இப்போ வந்து அடிஷ்னலாக பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஒரு வே ப்ரோட்டீன் மேக் ப்ரோவில் ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் வாங்கியிருக்கோம். 1/2 கிலோ தான் வாங்கியிருக்கோம். சண்டே ஆளுக்கு ஒரு ஸ்கூப் எடுத்தோம். இன்றைக்கிலேருந்து அவர் கண்டினியூ பண்ணுவார். சண்டே வந்தார் ஜிம்முக்கு. நேற்று அதே மாதிரி லீவ் போட்டார். நேற்று இதுவும் குடிக்கல, ஜிம்முக்கும் வரல.